இவங்களுக்கு வேற எந்த சொத்துமே இல்ல, இன்னும் பறிக்குதுன்னு என் காது படவே தப்பா பேசினாங்க. பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணுக்கு அடிக்கு மேலாடி டார்ச்சர் தான். பாப்பாவோட வந்துருச்சு. 3 வருஷம் என் வீட்டுல வச்சு குழந்தைக்காக நீ படி, உன் சொந்த கால்ல நில்லு அப்படின்னு சொல்லி படிக்க வச்சேன். என் பொண்ணு ஜெயிச்சு காட்டிட்டா. ஒரு பொண்ணுக்கு நகை, சொத்து, சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருந்தாலும் கூட வரப்போறது அவங்களுடைய படிப்பும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் மட்டும்தான். அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு பின்னாடி எல்லா வாய்களும் பேசும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடமையில இருந்தும் லட்சியத்துல இருந்தும் தவறவே கூடாது.